ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் சேனலில் இப்போ நம்ம முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் எம்சிசி வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் அலாட்மெண்ட்டுக்கான நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் ஃபார் ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் யூஜி பார்ட்டிசிபேட்டிங் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 2 ஆஃப் யூஜி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. எதுக்குன்னா சேஞ்சஸ் இன் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங், அப்கிரேடேஷன், வித்ட்ராவல், அதாவது ரெசிக்னேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் சீட். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரை போய் பார்த்துருப்பீங்க. நீட்டுக்கு வந்துட்டு எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு கவுன்சிலிங் ப்ராசஸை வந்துட்டு கன்வீனியன்ட்டாகவும் ஹேசல் ஃப்ரீ ஃபார் கேண்டிடேட்ஸ், அதாவது கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க கொண்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீஸ் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாக அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும், ஃப்ளோட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் இருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இதை நீங்கள் போய் பார்க்க வேண்டியிருக்கும், ஏன்னா இப்போ ரிசல்ட் வெளியிட்டு இருக்கனால. ஸோ அக்கார்டிங்லி all candidates are advised to carefully read and follow the instructions provided in the information bulletin கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு முன்னால் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சீட் உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் அந்த காலேஜ்லேயே நீங்கள் போய் சேர போகிறீங்களா, ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நான் அப்கிரேடேஷன் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க ஃப்ளோட்டுக்கு போகணும். ஸோ இது நல்லா பொறுமையாக அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனல் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளால் அதை போய் பார்க்க முடியுது. நம்ம ஜிப்மர் புதுச்சேரி, இன்டர்னல் கோட்டா, ஓப்பன் கோட்டா எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அலாட்மெண்ட் லெட்டரும் வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே அவங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் எனேபிள் பண்ணிட்டாங்க. ஓகே, இதோடு நம்ம ஜிப்மர் வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஜிப்மர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அவங்க ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு இங்கே கீழே பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் ஃபார் எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட், ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு, அதாவது 25 ஆகஸ்ட் நாளிலேருந்து 31 ஆகஸ்ட் முடிக்கும் அவங்க கொடுத்துருக்க டேட்டில் நீங்கள் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் அவென்யூ பார்த்தீங்கன்னா மினி ஆடிட்டோரியம் 4th floor, உங்களுக்கு ஜாக், அதாவது ஜிப்மர் அகாடமிக் சென்டர் ஜாக் புதுச்சேரி. ஸோ இதுக்கு அங்கே தான் நீங்கள் வந்து ஜிப்மரில் வந்துட்டு அட்மிஷன் வென்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் புதுச்சேரி, அதாவது ஜிப்மர் புதுச்சேரியில் அலாட்டட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் வந்துட்டு எல்லா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸில் இருந்துமே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, நம்ம புதுச்சேரி மணின் மைனலுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி டொமிசைல் கேண்டிடேட்ஸ்க்கு, அந்த கேண்டிடேட்ஸ் ஃப்ரீஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஏன்னா நீங்கள் இப்போ சீட் உங்களுக்கு கிடைச்சிச்சு, நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கும் சரி உங்களுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25th ஆகஸ்ட், 27th ஆகஸ்ட், 28th ஆகஸ்ட், 29th ஆகஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துலாம். அப்புறம் 31st ஆகஸ்ட் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 10:30 AM கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன ஒரு சிலர் சொல்லியிருக்காங்கன்னா, ஜிப்மர் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி டிலே இன் கேண்டிடேட்ஸ் அரைவல். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்கு கரெக்டாக நீங்கள் போயிடணும், டிலே பண்ணக்கூடாதுன்றதை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு மேக் சூட்டபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு ரீச் பிஃபோர் 10:30 AM கொடுத்துருக்காங்க. ஓகே, பப்ளிக் ஹாலிடே வந்து 26th ஆகஸ்ட் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு கேண்டிடேட் ஷுட் நாட் ரிப்போர்ட் ஆன் த டேட்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அது இல்லாமல் அவங்களுக்கு இங்கே ஒரு 29th சாட்டர்டேக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஆஃப் ஒர்க்கிங் டே. அதனால் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு வில் ஹேவ் டு ரிட்டர்ன் திருப்பியும் மண்டே, அதாவது 31st ஆகஸ்ட் ரிட்டர்ன் திருப்பி நீங்கள் வரணும். எதுக்குன்னா டு கம்ப்ளீட் த மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும், வேக்சினேஷன் ப்ராசஸ் இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கிடைச்சவங்களுக்கு. ஓகே, ஜிப்மர் காரைக்காலை பொறுத்த வரைக்கும் ஜிப்மர் காரைக்கால் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்மர் காரைக்காலுக்கு அவங்க வந்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஸ்பெக்டஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் போய் பார்க்க முடியும். ஜிப்மர் காரைக்காலுக்கு உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதையும் நீங்கள் போய் பாருங்கள். அதுலேயுமே அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி சேம் அதே மாதிரி ஜிப்மர் புதுச்சேரி கொடுத்த மாதிரி அவங்க ப்ராஸ்பெக்டஸ், அதில் டியூஷன் ஃபீ எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஜிப்மர் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் ஓப்பன்லேயும் சரி, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரிக்கும் சரி, அவங்க கொடுத்துருக்க டேட் பார்த்துக்கோங்க. 27th ஆகஸ்ட், 28th ஆகஸ்ட்,
29th ஆகஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Thursday, Friday and Saturday. Saturday வந்து ஆஃப் டே, அதை நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. 9:30 to 11 AM கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுதான் உங்களுக்கும் வந்து சேம் டீட்டெயில்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மை நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னால் ரிப்போர்ட்டிங் அட்மிஷன் ரிப்போர்ட்டிங் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இதை ஃபில் பண்ணிட்டு போகணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்துட்டு உங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் குவாலிஃபிகேஷன், இம்யூனைசேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் அலாட் இருக்குது, MBBS அப்படின்னா அதை போட்டுட்டு கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை வந்துட்டு என்னன்றதை போட்டு அதாவது ரேங்க் என்ன, அதுக்கப்புறமேட்டு என்ட்ரன்ஸ் ரோல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் போடணும், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் போடணும், இம்யூனைசேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு சைட், அதாவது நீங்கள் ஃபீஸ் உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்டஸில் அவங்க ரிலீஸ் பண்ண ஃபீஸ் இருக்கு இல்லையா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு 14,000 சேஞ்சஸ் அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் இங்கே அதே மாதிரி கரெக்டாக டியூஷன் ஃபீ, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு ஃபீ எல்லாமே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீட்டில் நீங்கள் எடுத்து இங்கே போட வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கான சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே உங்களுக்கு SBI பேங்க் அந்த இதுக்கு போகும், பேங்க் கலெக்ட்க்கு போகும். இங்கே நீங்கள் போய்ட்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் ஜிப்மரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஸ்டேட் வந்து புதுச்சேரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை இங்கே போய்ட்டு நீங்கள் ஜிப்மர் இங்கே வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஜிப்மர் பாண்டிச்சேரின்னு இருக்குது பாருங்களேன், அங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பேமெண்ட் கேட்டகரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு டியூஷன் ஃபீ, மெடிக்கல் அப்படின்னா அந்த இது போடுங்க. புதுச்சேரி செலக்ட் பண்ணுங்க, காரைக்கால் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நீங்கள் போகும்போது இந்த அட்மிஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணும், ஃபீ பேமெண்ட் ரெசிப்ட் எடுத்துகிட்டு போகணும், உங்களுடைய ஐடி கார்டு, அதாவது ஐடி கார்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அங்கே வந்து கொடுக்கவும் செஞ்சுருப்பாங்க. இது வந்து அனக்ஷன் 3 பேஜ் நம்பர் 8 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் வந்துட்டு சேர்றக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆனர் கோட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ரேகிங்க்கு சில டாக்குமெண்ட்ஸ் சிலதெல்லாம் அங்கே போய் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும், சைன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இந்த 2 இது சப்மிஷன் பண்ண உங்களுடைய அட்மிஷன் ஃபார்மையும் ஃபீ பேமெண்ட் ரெசிப்டையும் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஜாக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், ஒன்லி த கேண்டிடேட்ஸ் வில் பி அலோட் இன்சைட் த அகாடமிக் சென்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் போடணும். உங்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸோ இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போகிற உங்களோட கார்டியன் யாரை கூட்டிகிட்டு போனாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்யூனிட்டி ஹால், ஜிப்மர் கம்யூனிட்டி ஹால் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே தான் போய் இருக்கணும். பேரண்ட்ஸோ இல்லை கூட வர கார்டியனோ உள்ளே போக முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போகணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போகணும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏனெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லாமல் அட்மிஷன் பண்ண மாட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை அவங்க அனக்ஷர் 1ல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய அதே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுடைய ஒரு காப்பி ஜெராக்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போகணும். 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹார்ட் காப்பி ஆஃப் ஃபீ பேமெண்ட், அதுக்கப்புறமேட்டு அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்கிறத எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறமேட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த முக்கியமான ஒரு டீட்டெயில் பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன எடுத்து பண்ணணும்னா ஐடென்டி ப்ரூஃப், அது வந்து உங்களுக்கு NTA நீட்லேயே கொடுத்துருப்பாங்க. அட்மிட் கார்டு எடுத்து போகணும். ரிசல்ட் அண்ட் ரேங்க் லெட்டர், அதாவது உங்கள் நீட்டோடைய ரிசல்ட், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா அது, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், பாஸ் சர்டிஃபிகேட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் எடுத்துக்கோங்க. உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட், ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், இது வந்து புதுச்சேரி மணின் மைந்தர்கள் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகிற ரெசிடென்ட் சர்டிஃபிகேட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டகரியில் வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி OBCயில் வந்தீங்கன்னா கட்டாயமாக NCL சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் SC STனா அவங்களோட சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அவங்க எல்லாமே அவங்கவுங்க செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். STயாக இருந்தாலும் அவங்களோட சர்டிஃபிகேட், TC வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஆன்டி ரேகிங் டாக்குமெண்ட், இது வந்துட்டு ஒரு சமயம் அங்கேயே கொடுத்துருவாங்க, பட் இல்லைனாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டொமிசைல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் இது பாருங்கள், கிளியராக இங்கே கொடுத்துருக்காங்க. அஃபிடவிட் எடுக்கணும். எப்படின்னா ஸ்டாம்ப் பேப்பர் ₹20 அவங்க வந்து அனக்ஷர் 4ல் வந்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் சென்டாக்ஸ் சப்மிட் பண்ணிப்பீங்களா அதே மாதிரி PWD கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவங்க பாருங்களேன், இந்த இதில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு அனக்ஷர் 2ல் வந்துட்டு அவங்க வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த அட்மிஷன் ஸ்டூடெண்ட் கார்டு, அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபார்ம், இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இது எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை எடுத்துக்கோங்க. அஃபிடவிட்டுக்கு பார்க்கும்போது அனக்ஷர் 4ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்தியாவோட சிட்டிசன்,
புதுச்சேரியுடைய ரெசிடென்ட், நீங்கள் வேறு எங்கேயும் டியூஎல் எது எடுக்கலன்றதுக்கான அந்த இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்துட்டு ஜிப்மருக்கு அட்ரஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். 20 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் இதை எடுத்துருக்கணும். சென்டாக் எடுத்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஜிப்மருக்கு அட்ரஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் ஆனர் கோட்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்டி ரேகிங் அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, இதோட நம்ம சென்டாக் வெப்சைட்டில் வந்தோம்னா அவங்க இப்போ நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் இன் சென்டாக் டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் ஜிப்மரில் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸோட பேர் இருக்கும் இல்லையா, இதை வந்து இப்போ ரவுண்ட் 1 அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆனனால ஜிப்மர் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரை வந்து இதில் வந்து நீக்கிடுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சென்டாக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைட் நீட் யூஜி பேஸ்ட் டிகிரி கோர்சஸ் MBBS, BDS, BAMS in CENTAC வந்துட்டு ஃபார் கவர்மெண்ட் கோட்டா who have been allotted seats in ஜிப்மர் புதுச்சேரி. ஸோ ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், இதில் டொமிசில் இதில் நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா, இன்டர்னல் டொமிசில், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த நேம்ஸை வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. யாருக்கு கிடைச்சிருக்கோ அந்த லிஸ்ட்டையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 26 ஆகஸ்ட் முன்னால் முடிக்கும் 5 PM கூட நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எனி ஜிப்மர் அடல்ட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அதாவது இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஜிப்மர் புதுச்சேரியில் இப்போ ஜிப்மர் புதுச்சேரி காரைக்கால் நம்ம ஜிப்மரில் கிடைச்சிருக்கு. இந்த 53 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா கேண்டிடேட்ஸ், இந்த நேமை பார்த்தீங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. எப்படி சென்டாக் ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் லிஸ்ட்லேருந்து அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேற்கொண்டும் ஜிப்மர் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நான் சென்டாக் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வில்லிங்னஸை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு காஷன் டெபாசிட்டாக 1 lakh நீங்கள் ஆன் ஆர் பிஃபோர் 26 ஆகஸ்ட் 5 PM கூட நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு சென்டாக்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த லிஸ்ட் உங்கள் பேரை வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அவங்க ரிமூவ் தான் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் சென்டாக்ல 1 lakh பே பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் சென்டாக்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீ வந்து 4 ஃபீச்சருக்கு உட்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. SMS எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் ஆனவங்க உங்கள் நேமை வந்து இந்த இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்டாக்ல தொடர்ந்து பங்கேற்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்க, சீட் கிடைச்ச நம்ம புதுச்சேரி மணிமேந்திரல் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட். கட் ஆஃப் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ கட் ஆஃப் வந்துட்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்களே பார்த்துக்கலாம். இதோட இம்பாக்ட் வந்து சென்டாக்ல இருக்குமானா கட்டாயமாக இருக்க தான் செய்யும். இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா கட் ஆஃப், அதனால இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.